பாஸ் பின்னாடி வைங்க. வண்டி விடு. பாஸ் கார் பாஸ் எடுத்து முன்னாடி வைங்க. கார் பாஸ் எடுத்து முன்னாடி வைங்க. குடும்ப விழாவாக இதை நாங்கள் நினைக்கிறோம். பெண்கள் மிகவும் சந்தோஷத்தோடு இந்த விழாவில் நாங்கள் கலந்துக்கிறோம். ஏன்னா எங்களுக்கான முழு பாதுகாப்பு, முழு அங்கீகாரம், முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. நாங்க ரொம்ப சந்தோஷமா, மன சந்தோஷத்தோட நாங்க இங்க வந்திருக்கோம். எங்களுக்கான வரைமுறைகள் அவருக்கு நிச்சயமா எங்களுக்கு தருவாரு. பெண்ணினமும் பெண் இயக்கமும் இங்கே பாதுகாக்கப்படும். தளபதியின் தலைமையிலே தமிழகத்தின் ஒட்டுமொத்த தாய் குலத்தின் ஒரே தலைவன் எங்கள் தளபதி அவர்கள் தான். 26 எங்களுது தான், எங்க களம் தான், வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே சொல்றதுக்கே கிடையாது. 26 எங்க தளபதி மட்டும்தான். எல்லாரும் பெண்கள் பெண்கள்னு சொல்றாங்க, பெண்களுக்கு உரிமை இருக்கு, எல்லாரும் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல்லையுமே எந்த ஒரு ஆட்சியிலுமே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பும் முன்னுரிமையும் கொடுத்தது கிடையாது. பாதுகாப்புன்றதே எங்க ஒரு இதுவுமே கிடையாது. பெண் சுதந்திரம் பத்தி பேசுறாங்க, எங்கேயுமே பெண் சுதந்திரமே கிடையாது. கண்டிப்பா தளபதி ஆட்சியில வந்துட்டு பெண் சுதந்திரம், பெண் உரிமை எல்லாமே இருக்கும். பெரியார் வழியில வர்றதுனால கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். பெண்களுக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு வரவேற்பு தக்கதா இருக்கும். எல்லா பெண்களும் முன்னேறி வராங்க. சோ எல்லாரும் முன்னாடி வாங்க. தளபதி ஆட்சியில கண்டிப்பா எல்லாரும் எல்லாத்தையும் வெல்வோம். வாழ்க தமிழக வெற்றி கழகம், வளர்க தளபதி. ரொம்ப ஆர்வமா இருக்கு. நேத்திருந்து தூக்கமே வரல, எப்போ அவரை பார்ப்போம்னு. ஏன்னா அவர் தான் வரணும். அவர் வந்தாதான் எங்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் முக்கியத்துவம், பாதுகாப்பு. அவர் அடுத்த எம்ஜிஆர் வரணும்னு எல்லாருக்கும் ஆசை. அவர் மேலதான் எல்லாருக்குமே 100% அவர் தான், 200%. தளபதி தான் வரணும்னு எல்லாருக்கும் ஆவல். ஸோ அவர் வந்தா எல்லாருக்குமே நல்லா இருக்கும், லைஃபும் நல்லா இருக்கும், ஃபியூச்சர் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கும். அடங்காத சிங்கமா தமிழ்நாட்டோட தங்கமா வராரு. 2026 தேர்தல் பயணத்துல வந்து தன்னுடைய முழு வேகத்தையும் வந்து மக்களுக்காக கொடுப்பாரு. அதுவும் பெண்களுக்கு வந்து எந்த ஒரு துறை எடுத்தாலும் 30% இடஒதுக்கீடு சொல்லுவாங்க. ஆனா எங்க தளபதி தாவே அரசியல் அமைப்புல வந்து பெண்களுக்கு 50% கொடுத்திருக்காரு. எல்லா மகளிரும் முன்ன வரணும், தனக்கான இடத்தை வந்து ஒதுக்கி எங்களுக்கு பெண்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்காரு. பொதுவா அரசியல்னாலே பெண்கள் இருப்பாங்க, ஆனா எந்த ஒரு மீட்டிங்கும் சரி, பொதுக்கூட்டத்திலும் சரி அந்த அளவுக்கு ஈடுபாட கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கிராமத்திலயும் சரி, எங்க ஊர்லயும் சரி, அரசியல்னா ஒரு சாக்கடை, அது குடும்பத்து பொண்களை போகவே கூடாதுன்னு அப்படி சொல்லிதான் வளர்த்தாங்க. அப்படி இருந்தும் நான் இந்த தாவேக கட்சியில 5 வருஷமா பயணிச்சு இருக்கேன். இது வரைக்கும் எங்க கட்சி சார்பாக எல்லா தோழர்களும் ஒரு குடும்பத்தாலா ஒரு இடத்துக்கு போன ஒரு பாதுகாப்பா கொடுத்து ஒரு வழி நடத்தி செல்றதுல வந்து தாவேக கட்சியினரை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை. என்னுடைய முழு மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த கட்சிக்காக நான் பாடுபடுவேன். எங்க தளபதிக்காக வந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து அவர் ஜெயிக்க வைக்கிறது வந்து முழு முயற்சியா இருப்போம்.